சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறது பார்த்துடலாமா? இது சப்பாத்தி, தோசை, இட்லி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 3 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வதக்க போகிறோம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன், பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பன்னீரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி பன்னீரில் வெறும் சால்ட் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற மாதிரி சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்க மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளேம் ஸ்லோவில் வச்சு மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் ஹையில் இருந்தால் மசாலா தீஞ்சிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல வெங்காயம் தக்காளி, அந்த பேஸ்ட்டு நல்லா போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் போல் சீரகம், இந்த கிரேவி தேவையான சால்ட்டு, அப்புறம் 1 டீஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம் ஸ்லோ ஃப்ளேமில். இது நல்லா இப்போ குக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி அது கூடவே பன்னீரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியும் அது கூட கொஞ்சமாக பட்டரும் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.